ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியாக வைக்கக்கூடிய தக்காளி ரசம் எப்படி வைக்கலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து தக்காளி ரசம் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வைக்கலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தக்காளி ரசத்துக்கு தக்காளி ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ். நம்ம வந்து நல்லா அழுத்தி பிடிச்சோம்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் நான் எடுத்தேன். முதல்ல நான் ஊற போட்டுட்டேன், அதனால் இது வந்து நல்லா ஊறி இருக்குது, அதனால் இப்படி தெரியுது. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு கொஞ்சோண்டு தான் நான் எடுத்தேன் புளி, அதை ஊற போட்டிருக்கேன். அப்புறம் வந்து தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக, நான் பெரிய தக்காளியாக 3 எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன்று வந்து மீடியம் சைஸு. நான் இந்தளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ரசத்துக்கு புளியை விட தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து மிளகு வந்து 1 ஸ்பூனு, ஜீரகம் வந்து 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து பூண்டு, ஒரு முழு பூண்டை நான் உரித்து இந்த மாதிரி தோலை உரிக்கக்கூடாது, தோலோட இப்படி உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு எண்ணெய், கடுகு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, இது மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன், 2 வரமிளகா, தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் தக்காளி ரசம். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அதை வந்து தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான பொருளை வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு, பூண்டு, சீரகம் இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா இது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு நல்லா கொரப்பாக தான் அரைக்கணும். ஒரு பல்ஸ் விடுங்க, அதுக்கு மேலே விடாதீங்க. ரொம்ப நைஸ் ஆயிடுச்சுன்னா ரசம் டேஸ்ட் மாறிடும். ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்து வந்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வந்து 3 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல, இந்த 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் முழுசாக போட்டு பிசைஞ்சாலும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் போட்டு நல்லா கையை வச்சே நல்லா மசிகிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிகிற அளவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, புளி வச்சுருந்தோம்ல, இந்த புளியை நல்லா பிசைஞ்சு கரைச்சி இப்போ வந்து தக்காளியோட சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதோட கூட வந்து என்ன சேர்க்கணுன்னா, கொஞ்சோண்டு மல்லித்தலை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு நல்லா மசிய பிசைய முடியுமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த புளியும் தக்காளி அப்புறம் மல்லித்தலை 3மே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு, இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ புளிப்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ரசம் வைக்கிறதுக்கு பேனை வந்து அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் வந்து கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் தேவையோ, இல்லை நல்லெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்ல எண்ணெய் சூடானதும் அடுப்பை வந்து கையில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு சேர்க்க போகிறோம். தேவையான அளவு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கிற வரமிளகா, காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பூண்டு, அப்புறமா வந்து மிளகு, சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல மொத்தமாக, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை இப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ வந்து முக்கியமாக நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்க்கணும். நான் வந்து தேவையான பொருளில் வந்து மஞ்சள் தூள் எடுத்து வைக்கல. கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க, சேர்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. நான் வந்து இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன். நான் வந்து கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலையும் மஞ்சள் தூளும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா சேர்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மசாலா வந்து இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த புளி தண்ணி பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இந்த தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்ததாக வந்து அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுப்பு வந்து மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எப்போதும் போல தான் ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. கொதிச்சா டேஸ்ட் மாறிடும், நல்லா இருக்காது. அதனால் இப்போ வந்து ஓரத்தில் வந்து நம்ம நுர வர தண்டியும் வெயிட் பண்ணி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இதை வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொருளை சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். அது என்ன பொருள் அப்படின்னா, கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். இது வந்து 2 பிஞ்சு அளவுக்கு நீங்கள் எடுத்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ரசம் நல்லா நுர விட்டு பொங்கி வருது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை வந்து எதுக்கு சேர்க்கும் அப்படின்னா, இது வந்து கல்யாண வீட்டிலலாம் வைக்கிற டேஸ்ட் அப்படியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ சேர்த்து இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேர்த்துருந்தோம், அதனால் இப்போ வந்து லைட்டாக மட்டும் மேலே தூவிக்கலாம். ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து சூப்பராக தக்காளி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து நீங்கள் வந்து வீட்டில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கல்யாண வீட்டில் வைக்கிற டேஸ்ட் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.